This is 10th standard 6th unit trigonometry exercise 6.1 third one. Prove the following identities. First sum, root of 1 plus sin theta divided by 1 minus sin theta equal to secant theta plus tan theta. So in the sum la root of 1 plus sin theta divided by 1 minus sin theta என்ன பண்ணணும், இதனோட டினாமினேட்டரோட ரெசிப்ரோக்கலால காஞ்சுகேட்டால மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கணும். 1 plus sin theta divided by 1 plus sin theta. ஓகே, டினாமினேட்டரோட காஞ்சுகேட்டால மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நியூமரேட்டரில் இப்போ 1 plus sin theta 1 plus sin theta இருக்குது. ஸோ 1 plus sin theta த ஹோல் ஸ்கொயர்னு சொல்லலாமா? 1 plus sin theta into 1 plus sin theta 1 plus sin theta the whole square. இங்கே a minus b இருக்கு, இங்கே a plus b இருக்கு. So அப்ப a square minus b square சொல்லலாமா? 1 square minus sin squared theta. Okay, so which is equal to root of 1 plus sin theta the whole square. இங்கே 1 squared பண்ணா 1 தான். 1 minus sin squared theta cos squared theta வச்சா cos squared theta. Okay, so ரூட்டுக்குள்ள ஸ்கொயர்ல இருந்தா என்ன ஆகும்? எலிமினேட் ஆயிடும். ஓகே, இந்த ஸ்கொயர்டு இதெல்லாம் எலிமினேட் ஆகாது, நடுவில் சைன் இருந்தால் எலிமினேட் ஆகாது. ஓகே, ஹோல் ஸ்கொயர் இருந்தால் எலிமினேட் ஆகும். ஸோ 1 plus sin theta த ஹோல் ஸ்கொயர்னா இந்த ஸ்கொயர்டும் இந்த ரூட்டும் எலிமினேட் ஆகும். இல்லை சிங்கிள் டேர்மாக இருந்தால் ஸ்கொயர்டும் ரூட்டும் எலிமினேட் ஆகும். ஓகே, ஸோ அப்போ நம்ம இங்கே 1 plus sin theta டிவைடட் பை காஸ் தீட்டா. ஓகே, இது வந்து ஸ்கொயர் ரூட் தெரியும் இல்லையா, 9th படிச்சிருப்பீங்க. இது ஸ்கொயர் ரூட், இங்கே பவரில் 2 இருக்குது. ஸ்கொயர் ரூட் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்னா எப்படி எழுதலாம்? எக்ஸ் பவர் எக்ஸ் ஸ்கொயர்ட் பவர் 1/2 அப்படின்னு சொல்லலாம். இது ஸ்கொயர் ரூட்னா பவர் 1/2. அப்போ இந்த 2 வந்து கேன்சல் ஆகிடும், அதுதான் எலிமினேட் ஆகுதுன்னு சொல்கிறது. ஸோ இங்கே ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 1/cos theta plus sin theta divided by cos theta. 1/cos, so cos ஓட reciprocal என்ன? secant theta plus sin by cos என்ன? tan theta. Okay, that's all. Thank you.